அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டேம் சிம்பிள்ஸ்ல இருந்து முக்கியமான क्वेश्चंस பார்க்க போறோம். இந்த டேம் சிம்பிள்ஸ் அதாவது கிரவுண்ட் ஸ்டேட் டேம் சிம்பிள்ஸ் அதுக்கப்புறமா இந்த அலவுட் டிரான்சிஷன் இந்த மாதிரி क्वेश्चंस கேட்டாங்கன்னா எப்படி அதை சால்வ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. வாங்க நம்ம பார்த்துடலாம். அவன் இந்த சேனலுக்கு நீங்க இப்பதான் புதுசுன்னா இந்த ஆல்வின் டிஆர்பி சேனலை நீங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிஆர்பி சம்பந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம இந்த டேம் சிம்பிள்ஸ்னுடைய क्वेश्चन டிஸ்கஷனை பார்த்துடலாம். The electric dipole allowed transition in a D2 atomic system. Electric dipole allowed transition. இதுல வந்துட்டு நம்ம அந்த ரூல் வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த del S equal to 0 del L is equal to plus or minus. இந்த ரூலை ஃபாலோ பண்றது நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா? அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் del S வந்து பாருங்க. அப்போ இதுல என்ன வரும்? 3 minus 3 வந்துட்டு 0. அப்போ ஓகே, அடுத்தது என்ன? எல் பார்க்கணும். அப்போ எல் வேல்யூ என்ன? 0 1 2 3 S P D F. அப்போ டிக்கு தானே போகுது. அப்போ டிக்கு வேல்யூ என்ன? 2. டி வேல்யூ என்ன? 3. அது எஃப்க்கு வேல்யூ என்ன? 3. 2 minus 3 இவ்வளோ வரும் -1. இந்த கேஸ்ல del L is equal to -1. அப்போ இதுல பாருங்க, இந்த கேஸ்ல டில பாத்தீங்கன்னா என்ன வரும்? பி வந்து எவ்வளவு? 1. அடுத்து எஃப்க்கு பாத்தீங்கன்னா 3. அப்போ 1 minus 3. அப்போ -2. del L is equal to என்ன ஆகும்? -2. இப்போ -2 வந்துட்டு நாட் அலவுடு. அப்போ இதுல ஆப்ஷன் சி. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மற்றது எல்லாமே வராது. மல்டிப்ளிசிட்டி 0 வராது. இங்கே மல்டிப்ளிசிட்டி வந்துட்டு எல்எஸ் வேல்யூ 0 வரும். சரிங்களா? ஓகே, பாருங்க, அலவுட் டிரான்சிஷன் del S is equal to 0. அதே போல del L is equal to plus or minus 1. அப்போ இதுல சி அண்ட் டி, சிக்கும் டிக்கும் என்ன இருக்குது? del S வேல்யூ 0 இருக்குது. ஸோ அப்போ 3 minus 3 0. அதுக்கப்புறமா இந்த del L வேல்யூ ஃபார் சி வந்து எவ்வளவு? -1. del L for D is equal to -2. Option C is the correct answer. அடுத்தது பாருங்க, இந்த Mulligan symbols for the spectroscopic states arising from the free ion term F. அப்ப இதுல பாருங்க, அப்போ இந்த F-க்கான அந்த டேர்ம்ஸ் என்ன? நம்ம வந்து படிக்கும்போது இந்த கிளாஸ்ல படிச்சோம் இல்லையா? எத்தனையா ஸ்பிளிட் ஆகும் சொல்லி பார்த்தோம்? அப்போ T1G, T2G and A2G. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த A2G option. அப்போ எஸ் டேமுக்கு முலிகன் சிம்பிள் என்னன்னு பாருங்க, A1G. அடுத்தது டி டேமுக்கு வந்துட்டு என்ன வரும்? உங்களுக்கு T1G வரும். அடுத்தது டி டேமுக்கு அடுத்தது எஃப் டேமுக்கு பாத்தீங்கன்னா T1G, T2G, A2G. அடுத்தது ஜி பாத்தீங்கன்னா என்ன? அப்போ இந்த காம்பினேஷன் ஆஃப் எஸ்பிடி. எஸ் வந்து A1G, பி வந்துட்டு என்ன? T1G, டி என்ன? இஜி பிளஸ் T2G, இஜி பிளஸ் T2G. அடுத்தது இந்த எலக்ட்ரிக் டைபோல் அலவுட் டிரான்சிஷன்ஸ் அமாங் த ஃபாலோயிங். அப்போ இதுல இதெல்லாம் பாசிபிள் பாருங்க. எலக்ட்ரிக் டைபோல் டிரான்சிஷன் வந்துட்டு கண்டிப்பா டியும் சியும் கிடையாது இல்லையா? ஆப்ஷன் பி. del S வேல்யூ 0 வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஏயும் பிலையும் 0 உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க எழுதிடுங்க 0 1 2 3. அப்போ எஸ் பி டி எஃப். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் டி, எஸ் அண்ட் டி. அப்போ என்ன வரும் உங்களுக்கு? டி டி வந்து 2 2 minus 0. அப்போ 2 ஆயிரும். அடுத்தது டில நீங்க வாங்க, டி வந்து 1. ஸோ 1 minus 0 அப்போ 1. அப்போ இந்த கேஸ்ல தான் என்ன வரும் உங்களுக்கு? del L is equal to plus 1 வரும். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து வாங்க, the number of microstates present in F3 term is number of microstates present in F3 21. 21 இல்லையா? அப்போ இதுக்கு நம்ம இன்னொரு ஷார்ட்கட் மெத்தடும் நம்ம ஒன்று படிப்போம். அது பின்னாடி உங்களுக்கு வரும் இல்லையா? அதாவது ஒரு எஃப்க்கு நமக்கு என்ன வரும்? ஒரு எஃப்க்கு வந்துட்டு என்ன வரும்? இந்த 7 வரும் இல்லையா? 7 ஆர்பிட்டல்ஸ். ஒரு எஃப்க்கு 7 ஆர்பிட்டல்ஸ் வரும். அப்போ இந்த 3 × 7 என்ன வந்துடும்? உங்களுக்கு வந்து 21. அப்படி நீங்க இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலா
2s plus 1 into 2l plus 1. அப்போ பாருங்க எஸ் வேல்யூ போடுங்க. எஸ் வேல்யூ என்ன வரும்? 3னா என்ன வரணும்? எஸ் வேல்யூ 2 into 1/2 plus 1. அப்போ இதுல சாரி 1/2 வராது. என்ன வரும்? 3 1 3/2 1 1 எஸ் வேல்யூ 1. அப்போ உங்களுக்கு 3 வரும் இல்லையா? அப்போ எஸ் வேல்யூ 1 இருக்கு. அப்போ 3 எஸ் வேல்யூ. அப்போ இந்த டைம் வந்து 3 வந்துடும். எல் வேல்யூ என்ன வந்துடும் பாருங்க. எல் வேல்யூ வந்துட்டு 3 3 வரும். ஸோ 2 into 3 6, 6 plus 1 7. 3 into 7 20. ஸோ இப்படி நீங்க calculate பண்ணிக்கலாம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது லோயஸ்ட் எனர்ஜி டைம் ஃபார் த D6 கான்ஃபிகரேஷன். D6 கான்ஃபிகரேஷனுடைய லோயஸ்ட் D5 D5. அப்போ இதுல எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் D6 எழுதிடுங்க. D6 எழுதிடுங்க. அப்போ என்ன வருது பாருங்க. இதை வந்து 2 into 2 4 இல்லையா? 4 அடுத்தது ஒரு பிளஸ் 1 5 அடுத்தது -3. அப்போ 5 - 3 வந்து என்ன வந்துடும்? எல் வந்து 2. எல் வந்து 2னா என்ன? 0 1 2 எஸ் SPD டி வந்துடும். அப்போ கண்டிப்பா எடுத்துடலாம் இல்லையா? நமக்கு வேண்டியது என்ன? இந்த ஸ்பின் வேல்யூ. அப்போ எத்தனை பிளஸ் ஆஃப் இருக்குங்கிறத பாருங்க. 4 பிளஸ் ஆஃப் இருக்குதா? 2 into 4/2 plus 2 to cancel 4 plus 1 5. So option B is the correct answer. D5. அடுத்து பாருங்க, the possible J values for D3 time symbol are. Possible J values for D3 time symbol. 3 நம்ம என்ன ஒரு ஃபார்முலா நம்ம போட்டோம் இல்லையா? J value possible J value கேட்டா என்ன பண்ணணும்? L value greater than S, என்ன L value lesser than S. அப்போ L value greaterனா 2s plus 1 அளவு நீங்க கால்குலேட் பண்ணணும். L value less than S னா 2l plus 1. L value கண்டுபிடிங்க. L value என்ன? SPD இல்லையா? அப்போ என்ன வரும் உங்களுக்கு? 0 1 2 SPD. L value என்ன வருது? 2 வருது இல்லையா? L value S value என்ன கண்டுபிடிங்க? S value என்ன? அப்ப S value 1 போட்டீங்கன்னா 3 வந்துடும். S value வந்துட்டு 1. அதாவது 2 into 2s plus 1. அப்ப S க்கு பதிலா 1 போட்டீங்கன்னா என்ன வந்துடும்? 3 வந்துடுமா? 3 வந்துச்சா? அப்போ இதுல S value less, L value greater. அப்ப இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்போ 2s plus 1 ஃபார்முலா போடுங்க. அப்ப என்ன வரும் உங்களுக்கு? S value 1, 2 into 1 plus 1 3. அப்போ 3 பாசிபிள் டேர்ம்ஸ் இங்க வந்துட்டு பாசிபிள். எத்தனை டேர்ம்ஸ் பாசிபிள்? பாருங்க, L greater than S. பாசிபிள் டேர்ம் சிம்பிள் என்ன? 2s plus 1. S க்கு பதிலா 1 போடுங்க. ஸோ 2 plus 1 3. 3 பாசிபிள் டேர்ம் சிம்பிள். ஆப்ஷன் பி. அடுத்தது கிரவுண்ட் ஷேப் டேர்ம் சிம்பிள் ஃபார் நயோபியம் atomic number 41 is D6. The electronic configuration corresponding to this term symbol. அப்போ term symbol கொடுத்துட்டாங்க. அதை வச்சு என்ன செய்யணும்? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் பி சார். ஆப்ஷன் வந்து பி. 4d4 5s1. எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப இதுல இந்த எஸ் வேல்யூ வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சாரு. 6 இருக்கு இல்லையா? அப்ப அந்த 6ங்கிறது என்ன? 2s plus 1 is equal to 6. 5/2 2s is equal to என்ன வந்துரும்? 6 minus 1 5. அப்போ 2s is equal to என்ன வரும்? அப்போ 5 என்ன வரும்? s equal to 5/2 5/2 சரிங்களா? அப்போ s is equal to 5/2. இப்போ 5/2 னா மீனிங் என்ன? 1 2 3 4 5 unpaired electrons 5 unpaired electrons இருக்குறது அர்த்தம். அப்ப இங்க 5 unpaired electrons இருக்கான்னு பாருங்க. D ல ஒரு 4 unpaired electrons இருக்குது. அடுத்து s ஆர்பிட்டல்ல ஒரு unpaired. சோ அப்போ 5 unpaired electrons இருக்கு. சரியா? அப்ப இதுலயும் இருக்கும். இதுலயும் நமக்கு எல்லாமே பாருங்க, இதுல 5 இருக்கும், இங்கேயும் நமக்கு 5 unpaired electrons இருக்கும். எல்லாருமே 5 unpaired electrons இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும்னா இந்த L வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த D4 5s1க்கு D4s1க்கு L வேல்யூ நீங்க கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க Dக்கு நீங்க போட்டுடுங்க. Dக்கு என்ன வரும்? அப்போ 1 2 3 1 2 3 4 னா மீனிங் அப்ப +2 +1 0 -1 +2 கேன்சல். அப்ப என்ன வந்துருது? இங்க 2 வருது. அப்ப S க்கு நீங்க போடுங்க. Sல ஒண்ணே ஒன்று இருக்குது. Sக்கு 0 தான் இல்லையா? அப்போ L வேல்யூ 2 வருது. அப்ப L வேல்யூ 2 னா என்ன? நமக்கு என்ன சிம்பிள் வரும்?
Ding, sir. இதுல டி நமக்கு இதுல வரும். ஓகேயா? ஸோ அப்படிதான் இதுல கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் பி. இப்போ இதே போல உங்களுக்கு இந்த எல்லா கொஸ்டினுக்கும் இந்த ஆன்சர் வித் எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னாச்சுன்னா என்னுடைய ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிடுங்க. எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நம்ம வந்துட்டு இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதாவது இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்னாலும் சரி, இந்த டிஆர்பி பாலிடெக்னிக்னாலும் சரி, அதுக்கப்புறமா இந்த செட் எக்ஸாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம், இது எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு இந்த கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல இந்த ஆன்லைன் கிளாஸஸ் பிஜிடிஆர்பி நடந்துட்டு இருக்குது, செட் எக்ஸாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம், இது எல்லாத்துக்குமே ஆன்லைன் கிளாஸஸ் டெய்லி நடந்துட்டு இருக்குது. இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல உடனடியாக ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.